என்னடா அது? நரி, ஓனாய் ஏதோ சாப்பிடுதுங்கக்கா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாகல். ஹலோ மக்களே, திஸ் இஸ் மாதம் ஹியர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க, கவலையே படாதீங்க. இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னா, இங்கே கவர்மெண்ட் மூலிமா சஃபாரி கூப்பிட்டு போவாங்க, அங்கே தான் கிளம்பிட்டோம். பார்த்துட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி ஓகேங்கண்ணா. சஃபாரி கூப்பிட்டு போவாங்க, அந்த வண்டிலாம் இங்கே தான் இருக்குது. தமிழ்நாடு வனத்துறையிலேருந்து கூப்பிட்டு போவாங்க, அங்கே தான் இருக்கோம். இங்கே தான் என்ட்ரன்ஸு டிக்கெட் வாங்கணும். உள்ளே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டிக்கெட்னா கரெக்டாக 340 ரூபாங்க ஒரு ஆளுக்கு. இந்த பஸ்ஸுலனா இங்கே இருக்குல்ல, இங்கே பஸ்ஸு அதுக்கு வந்து எவ்வளோனா 340 ரூபா. இதுவே ஜீப்பில் கூப்பிட்டு போவாங்க. ஜீப்பில் கூப்பிட்டு போகணுன்னா எவ்வளோ சொன்னாங்க? 540 நினைக்கிறேன். இங்கே யானையெல்லாம் இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரியுதான்னு தெரியல, ரொம்ப தூரத்தில் இருக்குங்க. இந்த இடமே சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாக கவர்மெண்ட்டோட தாங்க. செம்ம நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. இங்கேருந்துனா நம்ம ட்ரக்கிங் மாதிரி தான் கூப்பிட்டு போவாங்க. நம்ம ஜீப்பில் என்ன பஸ்ஸில் போகிறோங்க. தோ இங்கே தாங்க பஸ்ஸு நிற்கிது. சீட் இருக்கா? இங்கே தான் கொடுக்கணுங்களா? சஃபாரி ஏப்பா சீட் நம்ம 21 தேடி முடிச்சிட்டிங்களா? 21 to 20 37 உட்கார வந்து 20 சீட் நம்பர் 21. அந்த டிக்கெட் எங்கே அதில் சீட் நம்பர் இருக்கும்? அது பார்க்க முடியாது, டைம் ஆயிடும்ண்ணா. இங்கே போகிறோன்னே பார்த்துட்டு வந்தால் இதுக்கு போக முடியாது, டைம் ஆயிடும். டைம் ஆயிரும். சீட் நம்பர் 21. ஆமாம், இங்கே வந்து 21. வண்டி கிளம்பும் போது நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேங்க. இப்போதைக்கு எங்கேயும் கிளம்புற மாதிரி இல்லை. போன வீடியோவில் நம்ம வந்துருப்போம் இல்லைங்க, அதே வழியில் தான் நம்ம வந்துட்டுருக்கோம். நம்ம எங்கே கட் ஆகுனா இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் மேலே போகணும்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. சரியான ஆஃப் ரோடு வந்துருச்சுங்க, பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எந்த அனிமலையும் பார்க்க மாட்டோம்னு நினைக்கிறேன். கம்மியாக இருக்குது. அந்த வந்த வழியில் நிறைய மான் இருந்துச்சு. அங்கேயாவது மானாச்சும் இருந்துச்சு. Hi bro. ये कट्टा
மாடு தான் அப்போ மோன்னு கூப்பிட்டுருக்காங்க. இது நம்ம அப்போ இல்லை, நம்ம அப்போ நம்ம கண்டாங்க. இது எல்லாமே தெரியுமா காட்டெருமை. இது உள்ள ஏதோ போச்சு என்னன்னு தெரியல. ப்ரோ அப்படியே வாங்க ப்ரோ, கொஞ்சம் வெளியே வந்து. அது எங்க அது செடி ஒன்று மாற்றி வீடியோலாம் தெரியாது. கொம்பு கலர் கொம்பு கலர்லாம் நார்மல் மாடு ப்ரோ. என்னடா அது? நரி ஓனாய். ரெண்டு இங்க ஒன்று இருக்கா ப்ரோ? அப்புறம் இதான் இங்க ஐபோன்ல எடு ப்ரோ. நான் பாத்தீங்கன்னா தெரியலடா. ஆமா டேய் யானா யானா ஏதோ சாப்பிடுதுங்கக்கா. வேற ஏதோ ஒன்று, அது வேற ஏதோ இல்லைங்க. இத்தனோண்டு இருக்குங்களா? இங்க ஏதோ சாப்பிட்டு இருக்குல்ல. அணில் இல்லை ப்ரோ, அது வேற ஏதோ கோயில் இருக்கு. அதான் அவங்க ஊரு. ஒரு ஊரே இருக்கு. அங்க ஒரு யானை இருக்கு ப்ரோ. வணக்கம் வணக்கம். கை கொடுத்தா இழுத்துட்டு போயிடுவோம்டா. நமக்கெல்லாம் புதுசாக இருக்கும். இவங்களாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஒரு இது வளர்ப்பு யானை. வாவ். நம்பி வந்து சிறப்பாக பண்ணிட்டீங்க. நம்ம ட்ரெக்கிங் போயிட்டு வந்தோம்ல, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அண்ணா யூடியூபர்னா நீங்கள் ரிவ்யூ. ஆமாம், புலி பாருங்க, தாங்க பாருங்க. இங்கே ஒரு புலி இருக்கு, எல்லாமே இருக்கு. 150 ரூபா அதிகம் தான். அதிகம் தான். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வாட்ச் பண்ணிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாகல். குட்டியா இருக்கு. என்னது? என்னடா திடீர்னு பார்த்தா இங்கே இருக்கேன்னு யோசிக்கலாங்க. இப்போ எங்கே இருக்கோன்னா நம்ம வீட்டுக்கே வந்துட்டோங்க. அதுவும் இல்லாமல் நம்ம முடியெல்லாம் வெட்டிட்டோங்க. அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு எப்போ இருந்தோம்னா அன்னியன் மாதிரி இருந்திருப்போம். இப்போ வந்து அம்பி மாதிரி மாறிட்டோங்க. நம்ம சஃபாரிக்கு போயிருப்போம் இல்லைங்க. அப்போ வந்து நம்ம கூட வந்து பின்னாடி பசங்களாம் இருந்திருப்பாங்க. அவங்க கூட பேசி வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டோங்க. அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லைங்க. எண்டிங்கில் வந்து அந்த அண்ணன்ட்ட போயிட்டு ரிவ்யூலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணியிருப்பில்லைங்க. அந்த அண்ணன் வந்து நம்மளுக்கே தக் லைஃப் கொடுத்துட்டாருங்க. சரி என்ன பண்ணுறது, பரவாயில்ல, சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம்.
அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கே போனோம்னா யானை கேம்ப்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்க, அங்கே வந்து யானைக்கெலாம் வந்து ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோங்க. அங்கே வந்து நாங்கள் லேட்டாக தாங்க போயிருந்தோம். அதனால சொல்லிட்டு எந்த யானையுமே இல்லை. கடைசியில் ஒரே ஒரு யானை தாங்க இருந்துச்சு. கடைசியில் போய் பார்த்தோம்னா ஒரே ஒரு யானை தான் இருந்துச்சு. அதுக்கும் ஃபுட்டு கொடுத்துட்டு அப்போ தான் நாங்கள் வந்தோம். அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து பசங்க கூட பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் இல்லைங்க. அங்கேருந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எப்படி ப்ரோ ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து டென்ட்டு கொண்டு வந்திருக்க ப்ரோ, அதனால் இங்கே யார்கிட்டையாவது கேட்டு அங்கே வந்து ஸ்டே பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த ப்ரோ வந்து சொன்னார், இல்லை ப்ரோ இங்கெல்லாம் டென்ட் வந்து அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன், எப்படி இருந்தாலும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சரி ப்ரோ நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரோ வந்து பரவாயில்ல எங்கள் கூடயே வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இல்லை ப்ரோ பரவாயில்ல உங்களுக்கே என் கஷ்டம், நான் வந்து யார்கிட்ட கேட்டு நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் டென்ட்லேயே அப்படின்னு சொன்னாங்க. அந்த ப்ரோ வந்து கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து எல்லா பசங்களும் கூப்பிட்டாங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க கூடயே போயிட்டாங்க. இங்கேருந்து கிளம்பும் போது கரெக்டாக ஈவினிங் ஆயிடுச்சுங்க. ஏன்னா அந்த ரோட்டில் வந்து அனிமல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம். அதனால தாங்க எண்டிங் வீடியோ கொடுக்க முடியல. சரி ரூமுக்கு போயிட்டு எண்டிங் வீடியோ கொடுத்துக்கலான்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே பசங்க பண்ண அல்ட்ராசிட்டியே வேறங்க. எண்டிங் வீடியோவும் கொடுக்க முடியல, வீடியோவும் எடுக்க முடியலைங்க. அதனால சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். சரி காலையில் வீடியோ எடுத்துக்கலான்னு அப்படியே விட்டுட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சீக்கிரமாக யானை கேம்புக்கு போகணும் காலையில் சொல்லிட்டு அங்கே போயிட்டனால வீடியோவே கொடுக்க முடியலைங்க. அதனால தான் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோங்க. சரி அதெல்லாம் விடு, நம்ம சஃபாரி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, ஏன் சொல்கிறது, என்னத்தை சொல்கிறது 350 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து போகிற வழியில் நம்ம பைக்கில் வந்துருப்போம் இல்லைங்க, அங்கேயே அனிமல்ஸ்லாம் பார்த்தோம். எப்படின்னா மான் பார்த்தோம், குரங்கு, இந்த மாதிரி மயில் இதெல்லாம் வந்துச்சுங்க, அதெல்லாம் பார்த்துருந்தோம். அதே மாதிரி சஃபாரிலாம் கூப்பிட்டு போவாங்க, புலி சிங்கம்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ஷ்டம் தான் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிதாங்க நானும் போனேன். நான் கேட்டது சிங்கம் புலி கரடி, ஆனால் அவர் நமக்கு கொடுத்தது மான் மயில், அதுக்கப்புறம் வந்து நரிங்க. அது பேர் நரியா என்னன்னு தெரில. இன்னொருத்தர் கேட்டால் சென்னாயி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சரியா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. ஏன் நம்ம வந்து அனிமல்லாம் பார்க்க முடியலன்னா, நம்ம வந்து ட்ரையான சீசனில் போயிட்டோங்க. அதனால சொல்லிட்டு எந்த அனிமலுமே வெளியே வரல. அதுவும் இல்லாமல் அங்கே வாட்டர் சோர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க. தண்ணிலாம் சொல்லப்போனால் அந்த அளவுக்கு இல்லை. அந்த இடத்துல கூட எந்த அனிமலுமே வந்து தண்ணியை குடிக்கலைங்க. இதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு சீசனில் போயிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அனிமல்லாம் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரில, இதுதாங்க ஃபஸ்ட் டைம். அடுத்த டைமும் நம்ம போனோம்னா கண்டிப்பாக வந்து சீசன் டைமில் போயிட்டு விசிட் பண்ணி பார்ப்போங்க. அப்போயாச்சும் அனிமல்ஸ்லாம் காட்டுறாங்களா, இதே மாதிரி சிங்கம் புலின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி மான் மயிலெலாம் காட்டிட்டு வந்திருக்காங்களான்னு நம்ம அடுத்த டைம் போயிட்டு விசிட் பண்ணி பார்ப்போங்க. 350 ரூபா கொடுத்து சஃபாரி போனது ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து அனிமலே பார்க்கலைங்க. பார்த்துருந்தா கூட ஒர்த்துன்னு சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், போயிட்டு இப்படிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாங்க. அதுக்காகவாவது ஒரு டைம் போய் பார்க்கலாங்க கண்டிப்பாக. ஏதோ ஓரளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்க, உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் தட்டி விட்டிங்கன்னா நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பிங்க. இவ்வளோ தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது. யார் பைக் ஓட்டினாலும் சரிங்க, மறக்காமல் ஹெல்மெட் போடுங்க. ரோட்டில் கவனம் இருக்கட்டும், கையில் வேக இருக்கட்டும், தலையில் ஹெல்மெட் இருக்கட்டும். ஓகே, பபாய்.